இந்த நடைபெற்று முடிந்த 2024 தேர்தலை பொறுத்தளவில் ஜனநாயக ரீதியில் மக்கள் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆட்சியை மோடிகிட்ட கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நம்ம அடிக்கடி கையேந்திர நிலையெல்லாம் கூடாது, அப்போ வெளியில் வருவோம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு இருக்கிறது என்றால் இது டெல்லியினுடைய அந்த வலியுறுத்தல் அடிப்படையெல்லாம் இவர் சொந்த கருத்தால் தெரியலை. திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 யாத்திரைகள் நடத்தி ஓரளவுக்கு இளைஞர்கள் மக்களை ஒரு ஈர்க்கிற தன்மைக்கு வந்தார். இந்த அரசியல் இயக்கம் என்பது வெற்றி தோல்வியை மாறி மாறி சந்திப்பது என்பது சகஜம். ஒரு வலிமையான அதிகாரமிக்க மத்திய தலைமை உருவாகணும். இப்போ அங்கே யார் தலைவர்? கார்கே தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பிரசிடென்ட் அவர். எங்களுக்கு தலைவர் ராகுல் சோனியா தாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் துரை கருணா சார் இணைஞ்சிருக்கார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா சார். காங்கிரஸ் இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறது. பல முறை நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் வீழ்ந்து விட்டது, கூடிய விரைவில் அமெரிக்காவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் காங்கிரஸின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விதமாக பேசியிருக்கார். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் தனித்து நின்று 2014-19 எடுத்ததுக்கான ஒரு மடங்கை விட அதிகமாகவே தனியாகவே 99 தொகுதிகள் கைப்பற்றியிருக்கிறது காங்கிரஸ். எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் இனி இப்படி சிறப்பான பாதையில் காங்கிரஸ் பயணிக்கும் அப்படின்னு நம்பலாமா? எதிர்க்கட்சி தலைவராக இன்னும் பதவியேற்காம இருக்கார் ராகுல் காந்தி அவர்கள். எப்படி காங்கிரஸுடைய பாதை இனி எப்படி இருக்கும்? சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்பது வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருந்தது. 52, 57, 62 காலகட்டத்தில் பண்டித ஜவஹர்லால் 3 முறை ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்றார். அதை தொடர்ந்து திருமதி இந்திரா காந்தியும் 2-3 முறை பிரதமராக இருந்தார். அவரை தொடர்ந்து ராஜீவ் காந்தியும் வந்தார். ஏறத்தாழ 400 இடங்களுக்கு மேல் அபரிமிதமான வெற்றியை பெற்ற ஆட்சி கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 40 இடங்கள் 52 இடங்கள்னு 2014-2019 எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழக்கக்கூடிய நிலை இருந்தது. மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து வருகிற சூழலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த 2 யாத்திரைகள் நடத்தி ஓரளவுக்கு இளைஞர்கள் மக்களை ஒரு ஈர்க்கிற தன்மைக்கு வந்தார். அவருடைய சகோதரி பிரியங்கா அவருடைய பிரச்சாரமும் பெரிய அளவில் கை கொடுத்தது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு 96 இடங்கள்லாம் 99 இடங்கள் ஒரு சுயேட்சை ஆதரவோட ஒரு செஞ்சுரி அடித்து 100 பேர் உட்காந்து 3 சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 3 சுயேட்சை கொடுத்துட்டாங்க. அதனால் இது வளர்ச்சி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு அரசியல் இயக்கம் என்பது தேர்தலில் வெற்றி தோல்வி காண்பது சகஜம். இங்கே தமிழ்நாட்டை எடுத்தீங்களா, 1989-90 ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம். 91 தேர்தல் வருது, மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெறுகிறார். எல்லாரும் தோத்துட்டாங்க. ஒரே ஒரு நபர் தான். 91-96 150க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். 96 தேர்தலில் அவர் உட்பட எல்லோரும் தோற்று போய் 4 எம்எல்ஏக்கள் தான் வர்றாங்க. அதனால் ஒரு அரசியல் இயக்கம் என்பது வெற்றி தோல்வியை மாறி மாறி சந்திப்பது என்பது சகஜம். இந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வளர்ச்சி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மாநிலம் முழுவதுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி அந்த மாநில மக்களுடைய எண்ணம் உணர்வுகளுக்கு ஏற்ப செயல்பட்டு டெல்லியிலேருந்து எல்லாமே ஆர்டர் போட்டு செய்யாமல் ஒரு வலிமையான அதிகாரமிக்க மத்திய தலைமை உருவாகணும். இப்போ அங்கே யார் தலைவர்? கார்கே தலைவர். கார்கேவை என்ன சொல்கிறாங்க? இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பிரசிடென்ட் அவர். எங்களுக்கு தலைவர் ராகுல் சோனியா தாங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ராகுலா சோனியாவான்னு பார்த்தா 2 பேருமே தலைவருங்கிறாங்க. இப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் கார்கேவுக்கு இருக்கா? அவர் தான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை. கார்கே தலைவர் முடிவெடுக்க முடியாது. சோனியா ராகுல் ஒருமித்த முடிவெடுக்கிறாங்களா? இல்லை. சோனியா ஒரு முடிவெடுத்தால் ராகுல் அதை நிராகரித்து வேறு மாதிரி பண்ணுறார். இதை தாண்டி அங்கே பொதுச் செயலாளர் KC வேணுகோபால்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. மத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே இத்தனை முரண்பாடுகள் இருக்கிற பொழுது மாநில காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான என்ன வழிமுறைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டும்? அதனால் தான் சொல்கிறேன், இந்த 92 அடுத்ததில் 102 கூட வரலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிக பெரும் டஃப்பை கொடுத்துருக்காங்க இந்த முறை. நீங்கள் முன்னாடி 102ன்னு சொன்னதுனால கேட்குறேன், கூட்டணி பலத்தோடு சேர்ந்து அடுத்த முறை ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா?
இந்த முறையே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அங்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கிறது அவங்களா தானே இருந்திருப்பாங்க. நிச்சயமாக இந்த நடைபெற்று முடிந்த 2024 தேர்தலை பொறுத்தளவில் ஜனநாயக ரீதியில் மக்கள் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்திய தேசிய வாக்காளர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா பாஜக எதிர்பார்த்தது மாதிரி 350-400 போயிருந்தால் அவருடைய எண்ணங்களை, அவருடைய அடிப்படை சித்தாந்தங்களை எல்லாம் நிறைவேற்றணுங்கிற மாதிரி போகிறவங்க அது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லாமல் ஆட்சியை மோடிகிட்ட கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் இது ஒரு நல்ல முடிவு என்று தான் பார்க்குறேன். இப்போவும் ஒரு 42-45 சீட்டு அதிகமாக இவங்களுக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு கிடச்சிருந்ததுன்னா அவங்களும் ஆட்சி அமைக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 292 இடங்கள் நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணியில் 292 இடங்கள் பெற்று அவங்க இவங்களுக்கு 230 இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிதிஷ், நம்ம நாயுடு, சந்திரபாபு நாயுடு இவர்கள் அந்த அணியில் இருந்திருந்தால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அணி மாறி இருந்தால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி சாத்தியங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வாக்காளர்களுடைய மனநிலை யாரோடு யார் இருக்கிறார்கள்ங்கிறத பொறுத்து வாக்கு சதவீதம் மாறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரதமர் மோடி தலைமையிலான இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை நீடிக்க விடாமல் செய்யணும். நாம் அங்கேருந்து ஆட்களை இழுத்து நாம் இந்த ஐஎன்டிஏ அணி, இந்தியா கூட்டணியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டு அந்த ஆயாராம் காயாராம்னு 60-70களில் சொல்லுவாங்க, அந்த அரசியல் நடத்தினா பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுடைய தோழமை கட்சிக்கும் இருக்கிற அந்த பிம்பம், இமேஜ் கட்டமைப்பு உடைஞ்சு போயிடும். ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்திற்கு மக்கள் ஒப்படைத்து விட்டால் அவர்களோடு இணக்கமாக போகணுங்கிறதான். ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வருது, கவுத்துறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் தேசிய அளவிலே ஒரு ஆட்சியை கவிழ்த்து விட்டு மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மனோபாவம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும். அந்த முயற்சி நிச்சயமாக ஈடுபட மாட்டாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டிங்கிற மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக செயல்படும். அதோடு அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளும் கூட அப்படி தான் செயல்படும். மோடி தலைமையில் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி பிரச்சனை இல்லாமல் போகுங்கிறது தான் என்னோட கணக்கு பார்வை. ஓகே, பல்வேறு நபர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த ஆட்சி மோடிக்கு மிக பெரும் தலைவலியாக தான் இருக்கும். சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோடியோடைய கொள்கைகள் சித்தாந்தங்களே வேறு, இவங்களுடைய சந்திரபாபு நாயுடு குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய சித்தாந்தமே வேறு. ஆரம்பமே பிரச்சனையாக தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இஸ்லாமிய எம்பியை கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே மக்களவையில் விடலை பாஜக. ஆனால் அந்த ஒரு இஸ்லாமிய எம்பிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது, அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பமே இப்படி தானே இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாநில அரசியல் கட்சிக்கும் வெவ்வேறு விதமான கொள்கைகள், சித்தாந்தங்கள் இருக்கும். தேர்தல் கூட்டணி என்பது வெற்றிக்கான கூட்டணியாக தான் இருக்கிறாங்க. அவரவர்கள் கொள்கை அவரவர்களுக்கு. நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தளவிலையும் சந்திரபாபு நாயுடு பொறுத்தளவிலும் அவங்க மாநிலத்தில் தான் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. இந்த மத்திய ஆட்சி கட்சியை வைத்து தங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு, மக்களின் மேம்பாட்டிற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு கூடுதல் நிதிகளை பெற முடியுமோ அதற்கான அந்த வியூகம் மட்டும்தான் இவர்களுக்கு இருக்கும். ஆட்சியை கவுத்துட்டு அந்த அணியில் கொண்டு வச்சா இவருடைய கோரிக்கை நிறைவேறிடுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இவர் நம்பகத்தன்மையற்றவருங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடும். அதனால அதை பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிறதா கோரிக்கை. நம்பகத்தன்மைங்கிற விஷயம் நிதிஷ்குமார் பெற்ற தொகுதிகள் மூலிமா நமக்கு சந்தேகமே எழுந்துருச்சு. மக்கள் அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது, இந்த பல்ட்டி அடிக்கிறது, இந்த மாற்றி கொள்கைகளை தத்துவங்களை மாத்துறதையெல்லாம் மீறி நம்பிக்கை வைப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்துருது. அதுதான் நான் சொல்றேன். மாநில அளவிலான அரசியல், மாநில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது மாறி வருவது, எதிரும் திரும்பமாக இருக்கிறவர்கள் கைகோர்த்து ஆட்சிக்கு வருவதுங்கிறது வேறு. இப்போ தேசிய அளவிலான ஒரு ஆட்சி ஒரு கட்டமைப்போடு உருவாகி விட்டதற்கு பிறகு அதில் ஒரு அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி வெளியில் அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு ஒரு பெரிய லெவலில் அவங்களால எதுவும் சாதிக்க முடியாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள், அரசியலில் பல ஆண்டுகள் பயணப்பட்டவர்கள், 2 பேருமே அனுபவம் மிக்கவர்கள். எனவே தான் நான் சொன்னேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம், செயல்பாடு, அவருடைய நிர்வாகத்திறன் என்பதை கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர், அதை தாண்டி ஒரு 10-14 ஆண்டு மாநில முதல்வராகவும் இருந்து அவர் அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமி. எனவே அவர் அந்த மாதிரியான
நிலைப்பாட்டில் கொண்டு போக விட மாட்டாங்க. தமிழக காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசினாரு, இன்னொரு பக்கம் ஈவிகே இளங்கோவன் பேசினாரு. அவங்களுடைய வார்த்தைகளே முரண் இருந்துச்சு. அதுதான் ஊடகத்தில் பேசுபொருளாகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி செல்வ பெருந்தகை பேசும்போது எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இன்னொரு இயக்கத்தை சார்ந்தே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க சார்ந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம்னா அது திமுக தான். காங்கிரஸ் தமிழகத்தில் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு அதிகமாக உழைத்ததும் திமுக தான். இந்த பேச்சு ஏன் இப்போ எழுந்திருக்கிறது? அவங்க கூட்டணிக்குள்ள ஏதாவது மோதலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. 1923ஆம் ஆண்டு குஜராத் சூரத் மாநாட்டில் தொடங்கினது அடிதடி. காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் அங்கே தான் ஆரம்பிச்சது. மிகப்பெரிய தீவிரவாத குரூப்பு, மிதவாத குரூப்புன்னு சொல்லி அன்றைக்கு தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதில் என்ன பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, அடிதடி வரும், சட்டக்கழிப்பு வரும், நாற்காலி வீச்செல்லாம் இருக்கும். அது மாதிரி இல்லை, வெறும் வார்த்தை போர்கள், கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்குது. வரவேற்கத்தக்க அம்சமாக பார்க்குறோம். நம்ம ரெண்டு விஷயமா பிரிச்சுக்குவோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் பயணித்து வருபவர் திரு ஈவிகே சம்பத் அவர்கள். மத்திய அமைச்சராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார், பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய வார்த்தைகளுக்கு வலு இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அவர் பேசுகிறார். தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். 67 விட்ட கட்சி காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற போதே அவருடைய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதுதானே யதார்த்தம். அதை தொடர்ந்து நமக்கு மிக பரிச்சயமான மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக காணப்பட்டவர்கள் ஜி.கே. மூப்பனார் அவர்கள், வாழப்பாடி ராமமூர்த்தி தான். அதுக்கு பிறகு பல தலைவர்கள் வந்து போனாங்க. 1 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்து போனார்கள். ஆனால் இவர்கள் அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்களாக இந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த முயற்சியும் முடியல. தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்று மரியாதைக்குரிய எம்பி சுப்பிரமணியம் தலைவராக இருந்தபோது ஒரு முயற்சி 89 மேற்கொண்டு மூப்பனார், குமரேந்தன் உட்பட ஒரு 26 பேர் வெற்றி பெற்று வர்றாங்க. அதிமுக ஜே அணி என்று ஜெயலலிதா தலைமையிலானது 28 இடங்களை வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக வருகிறது. அப்போ காங்கிரஸுடைய தனி பலம் என்பது கிட்டத்தட்ட அந்த 26 தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த தேர்தல் வந்தாலும் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்து எதிர்கொண்டால்தான் ஒரு 5-6-10 எம்பிக்களை பெற முடியும், ஒரு 10-20-30 எம்எல்ஏக்களை பெற முடியும் என்கிற யதார்த்த நிலையை உணர்ந்து திரு ஈவிகே இளங்கோவன் பேசுகிறார். திரு செல்வ பெருந்தகை அவர் இளரத்தம், இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி அவருடைய அரசியல் பயணம் என்பது பல கட்சிகள், அது நம்ம குறையாக சொல்லலை, அரசியலில் மாறியெல்லாம் வருவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பூர்வீகம் என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாம் பயணிக்கலைன்னா வெற்றி பெற்றிருக்க முடியாதுங்கிறது தான் இளங்கோவன் பார்வையாக இருக்கிறது. நமக்கு ஆசை இருக்கலாம், பேராசை கூடாதுங்கிறார். செல்வ பெருந்தகை பேராசைப்படுகிறார். என்ன நோக்கம்? டெல்லி தலைமை அவருக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பை இருக்கிறவர் டெல்லியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான், டெல்லி என்ன வழிகாட்டுகிறதோ அதன்படி தான் பேச முடியும், செயல்பட முடியும். இப்போ தனிப்பட்ட கருத்தாக திரு செல்வ பெருந்தகை எடுத்தாலும் திமுகவினருக்கு, நீங்கள் சட்டமன்ற பேரவையில் திமுகவினரை விட, திமுக அமைச்சர்களை விட செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்து பலபட புகழ்வார். முதலமைச்சரையும் உதயநிதியும் அந்த ஆட்சியும் வீணுக்கு வம்புக்கு இழுப்பார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சொல்வார், சப்ஜெக்டை பேசுங்க, தேவையில்லாமல் ஏன் எங்களை இழுக்கிறேன்னு. அந்த அளவுக்கு இருந்த ஒருவர் இன்றைக்கு நம்ம அடிக்கடி கையேந்திர நிலையெல்லாம் கூடாது, அப்போ வெளியில் வருவோம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு இருக்கிறது என்றால் இது டெல்லியினுடைய அந்த வலியுறுத்தல் அடிப்படையெல்லாம் இவர் சொந்த கருத்தால் தெரியல. இந்த கருத்துக்கு பெரும்பாலான ஏற்புடைய இல்லை. ஓகே, இன்னைக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் தனித்து நின்றுட்டு பிறகு வந்து எஸ்பி வேலுமணி சொல்றாரு, ஒன்னா இருந்தால் 30-35 சீட்டு கூட ஜெயிச்சிருக்கலான்றாரு. அதை தமிழிசை சவுந்தரராஜன் ஆமான்னு சொல்றாங்க. ஆனால் பாஜக மாநில தலைவருக்கு வேற கருத்து இருக்கு. ஒருவேளை மேலிடம் சொல்லியிருக்கா செல்வ பெருந்தகை அவருக்கு, இல்லை வேறு மாநில தலைவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு அதுதான் அந்த சந்தேகம் என்பது நிச்சயம் பொதுவெளிகளில் இருக்கு, காங்கிரஸ் கட்சியினரிடம் கூட இருக்கு. ஏன் தேவையில்லாம இந்த நேரம், ஏன்னா உள்ளாட்சி ஒரு அதிரடி தலைவரா, ஆமா விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான சதவீத இடங்கள் கிடைச்சதுன்னா பரவலா தமிழ்நாடு முழுவதும் கிராம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லா இடங்களையும் பிரதிநிதித்துவம் கீழே இருக்கிற கவுன்சிலர்ஸ், வார்டு மெம்பர், கவுன்சிலர்லாம் அதிகமாக வரக்கூடிய இந்த சூழலில் திமுகவுக்கு எதிரான இந்த மனப்போக்கை இவர் ஏன் கொண்டு இருக்கிறார்? அதில் ஈவிகே இளங்கோவன் சொல்லியிருக்காரு, அவருடைய உழைப்பு என்பது
திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உழைப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. உள்ளாட்சி தேர்தலிலும் கணிசமான அளவுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த கருத்தை காங்கிரஸினுடைய பெரும்பாலானோர் ஏற்றிருக்காங்க. செல்வ பெருந்தகையின் கருத்து என்ன என்பதை அவர்கிட்ட நேர்காணல் நடத்தி தான் கேட்கணும். மீண்டும் பல்வேறு செய்திகளோடு தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.